ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருப்பது தேசப்படங்களின் வகைகள் பற்றி. இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாட்டி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள். புவியின் எந்த பகுதியாவது தட்டையான தாளில் அல்லது சமதளத்தில் கீறி காண்பிப்பதே தேசப்படம் என கூறப்படுகின்றது. ஒரு பறவையானது மிக உயரத்தில் இருந்து ஒரு பிரதேசத்தினை பார்க்கின்ற போது எவ்வாறான காட்சி தென்படுமோ அத்தகைய பிரதேச காட்சியினை தேசப்படங்கள் பிரதிபலிக்கின்றது. மனித நாகரிகம் தொடங்கிய ஆதி காலத்தில் இருந்தே தேசப்படங்களை வரைகின்ற முறைகள் காணப்பட்டது. இந்த தேசப்படங்களினை பொறுத்தவரை இவை புராதன தேசப்படங்கள், நவீன தேசப்படங்கள் என 2 வகையாக பாகுபடுத்தப்படுகின்றது. புராதன தேசப்படங்கள் பற்றி அவதானிக்கின்ற போது புராதன நாகரிகங்களை சார்ந்த மக்கள் தாங்கள் வாழ்ந்த இடங்களினை விளக்கி காட்டுகின்ற வகையில் படங்களை வரைந்துள்ளார்கள் என்பதற்கு இந்த புராதன தேசப்படங்களே சான்றாக காணப்படுகின்றது. அடிக்கடி வெள்ளப்பெருக்கு உள்ளாகும் நைல் நதி பள்ளத்தாக்கில் வாழ்ந்த எகிப்தியர்கள் காணி எல்லை பிணக்குகள் வராதிருப்பதற்காக அவரவர்களுக்குரிய காணிகளினை காட்டுகின்ற படங்களை முதலாக வரைந்தார்கள். அவர்கள் பைப்ரஸ் என்ற தாளில், அதாவது அது புல் வகையான தாள், அந்த தாளினை கொண்டு இவ்வாறான வரைபடங்களை வரைந்தார்கள். அவ்வாறே மெசொப்பொத்தேமிய நாகரிகத்தில் வாழ்ந்தவர்களும் காணி படங்களை களிமண் தட்டுகளில் வரைந்து உபயோகப்படுத்தினார்கள். உலகின் மிக புராதன தேசப்படமாக இன்று கருதப்படுவது அத்தகைய களிமண் தட்டு படமாகும். கிறிஸ்துக்கு முன் 2800ஆம் ஆண்டளவில் மெசொப்பொத்தேமியாவில் வாழ்ந்த ஒருவர் தனது காணியை காட்டுகின்ற படத்தினை களிமண் தட்டில் வரைந்துள்ளார். அந்த களிமண் தட்டு படமே எமக்கு கிடைத்த புராதன தேசப்படமாக காணப்படுகின்றது. இந்த களிமண் தட்டு படத்தில் மலைகளும் நதிகளும் குறிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் திசைகளும் காட்டப்பட்டிருக்கின்றது. கிரேக்க அறிஞர்கள் படம் வரை கலைக்கு ஆற்றியுள்ள தொண்டு மிக பெரியதாக காணப்படுகின்றது. கிரேக்க அறிஞர்கள் நடாத்திய வானியல் ஆய்வுகள் தேசப்படம் வரைகளுக்கு துணையாக காணப்பட்டது. அவர்கள் புவி கோள வடிவானது என்ற எண்ண கருத்தினை வெளியிட்டார்கள். கடல் கடந்தும் புலம்பெயர்ந்தும் அவர்கள் மேற்கொண்ட பிரயாணங்கள் அவர்களது புவியியல் அறிவினை மேம்பட வைத்தது. இவர்கள் பூமியினை 360 பாகைகளாக பிரித்து தேசப்படம் வரைவதற்கு பெரிதும் உதவியளித்தார்கள். பிழை இல்லாமல் திசைகளினை குறித்தல், அளவு திட்டத்துக்கு ஏற்ப வரைதல், அகல நெடுங்கோடுகளின் உதவியுடன் பிரதேசங்களிலே இனம் காணுதல் ஆகியன கிரேக்கர்கள் காலத்தின் தேசப்படங்களில் முக்கியமற்ற அம்சங்களாக காணப்பட்டது. கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிரேக்க அறிஞரான எரடோரஸ்தினிஸ் என்பவர் புவியின் பருமனை வெகு நுட்பமாக மதிப்பீடு செய்தார். நவீன கருவிகள் உபயோகத்தில் இருக்காத ஒரு காலகட்டத்தில், அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்த எரடோரஸ்தினிஸ் என்பவர் புவியின் சுற்றளவினை ஏறக்குறைய சரியாக கணித்து மக்களினை ஆச்சரியத்துக்கு உட்படுத்தினார். அஸ்வான், அலெக்சாந்திரியா ஆகிய 2 நகரங்களுக்கு மேலாக சூரியனானது உச்சம் கொடுக்கும் கோணத்தினை பயன்படுத்தி புவியின் சுற்றளவினை கண்டுபிடித்தார். அத்துடன் அன்று உலகமென அறியப்பட்டிருந்த பகுதியினை அவர் ஒரு படமாக வரைந்தார். தேசப்பட வரைகலையின் வரலாற்றினை நாங்கள் அவதானிக்கின்ற போது எகிப்தில் பிறந்த கிரேக்கரான குளோடியஸ் தொலமி என்பவர் மிக முக்கியமானவராக காணப்படுகின்றார். கிறிஸ்துக்கு முன் 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தொலமி வானியல் துறையிலும் புவியியல் துறையிலும் சிறந்தவராக காணப்பட்டார். தான் எழுதிய ஜிகோரியோபியா என்ற நூலில் அந்த காலத்தில் தான் அறிந்த 8000 இடங்களின் பெயரை குறிப்பிட்டார். 26 தேசப்படங்களினையும் உலக பொதுப்படம் ஒன்றினை வரைவதற்கான விவரத்தினையும் அவர் குறித்து வைத்தார். 13ஆம் நூற்றாண்டில் கண்டறிந்து வெளியிடப்பட்ட உலக பொதுப்படம் ஒன்று தொலைவினால் வரையப்பட்டதா அல்லது வேறொருவரால் வரையப்பட்டதா என திடமாக கூற முடியாத நிலையானது ஏற்பட்டிருக்கின்றது. தொலமியின் உலகப்படத்திலும் அவர் காலத்தில் அறியப்பட்ட உலகமே வரையப்பட்டிருந்தது. அந்த படத்தில் இந்து சமுத்திரம் நிலப்பரப்பினால் சூழப்பட்ட மாபெரும் உள்நாட்டு கடலாக காட்சியளிக்கின்றது. அந்த தேசப்படத்தில் இலங்கை தப்ரபேன் என குறிக்கப்பட்டுள்ளது. அதில் அந்த கால உலக மக்கள் இருந்த 48 இடங்களும் குறிக்கப்பட்டிருந்தமை விசேட அம்சமாகும். அடுத்த தேசப்படங்களில் வகையில் ஒன்றாக நவீன தேசப்படங்கள் காணப்படுகின்றது. அந்த வகையில் 16ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி காரணமாகவும் நாடுகாண் பயணங்கள் போன்றவற்றின் விளைவாகவும் தேசப்பட வரைகலையிலானது ஒரு திருப்பு முனையை தோற்றுவித்தது. நாடுகாண் கடற்பயணங்களுக்கு தேசப்படங்கள் முக்கியமானதாக காணப்படுகின்றது.
போர்த்துகல், ஒல்லாந்து, பிரித்தானியா போன்ற நாடுகாண் பயணங்களில் ஆர்வம் காட்டிய ஐரோப்பிய நாடுகள் தேசப்பட வலையலில் உற்சாகமாக ஈடுபட்டது. அந்த வகையில் போர்த்துகல் அரசன் ஹலடோரி ஹென்றி என்பவர் முக்கியம் பெற்றவராக காணப்படுகின்றார். அவர் தேசப்படங்களினை தயாரிப்பதற்கென்று ஒரு தனி நிறுவனத்தினை அமைத்தார். அமெரிக்க கண்டம் கண்டுபிடிக்கப்பட்ட பின்பு தெரியப்பட்ட உலகில் விரிவடைந்து காணப்பட்டதாகவும் அவர் கூறுகின்றார். அந்த கண்டத்தினை தேசப்படத்தில் எப்படி இடம்பெற செய்வது என்ற பிரச்சினை படவரைகரையருக்கு ஏற்பட்டது. எவ்வாறாயினும் அமெரிக்கா கண்டம் பல தேசப்படங்கள் பல அறிஞர்களினால் வரையப்பட்டது. குறிப்பாக லாகோசா, ஹொண்டரினி, வல்டிசிமுலர், ரிபோரா ஆகியோர் முக்கியம் பெற்றவராக காணப்படுகின்றார். அதற்கு அடுத்ததாக மேகட்டோ என்பவர் அகலக்கோடுகள், நெடுங்கோடுகள் என்பவற்றின் உதவியோடு ஒரு தேசப்படத்தை 16ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் வரைந்தார். உண்மையில் மேகட்டோவின் படம் தேசப்படவியலில் ஒரு திருப்பு முனையாக காணப்பட்டது. கோள வடிவமான பூமியில் உள்ள உலக தட்டையான தாளில் உருவம் சிதையாமல், திசை மாறாமல் திருத்தமாக வரைய ஒரு முயற்சியாக இது காணப்பட்டது. கடற்பிரயாணங்களுக்கு இந்த தேசப்படம் மிகவும் முக்கியமானதாக காணப்படுகின்றது. இன்றும் இவரது முறையில் அமைக்கப்பட்ட உலகப்படமே கடற்பிரயாணங்களுக்கு உதவியாக காணப்படுகின்றது. 17ஆம் நூற்றாண்டில் நில அளவீடானது வளர்ச்சியடைந்தது. தேசப்படங்களினை செப்பு தகடுகளில் செதுக்கி அச்சிடுகின்ற முறையானது விருத்தி பெற்றது. அச்சுப்பொறிகளும் மிக நுட்பமான கணிப்பீட்டு சாதனங்களும் புதிய கருவிகளும் கடதாசி தேசப்படங்களும் தயாரிப்புக்கு பெரிதும் உதவியது. நில அளவை திணைக்களத்தின் வளர்ச்சியின் காரணமாக தேசப்படங்கள் அதிகளவில் பயன்படுத்தப்பட்டது. 1747ஆம் ஆண்டு கசினி டி துரி என்ற பிரான்சியர் சிறித அளவு திட்டத்தில் பெரிய ஒரு பிரான்சிய படம் ஒன்றினை தயாரித்து வெளியிட்டார். ஐரோப்பிய நாடொன்றின் படம் பெரிய அளவில் வெளியிட்டப்பட போது இது முதல் நிகழ்வாக காணப்பட்டது. அதற்கு பின்பு ஐரோப்பிய நாடுகள் பல தவறின்றி தேசப்படங்களினை வெளியிட தொடங்கியது. வில்லியம் ரோய் என்பவர் ஸ்கொட்லாந்தின் திருத்தமான தேசப்படம் ஒன்றினை இந்த காலகட்ட பரப்பில் வெளியிட்டார். ஓரங்குல இடவிளக்க படத்தில் தோற்றம் தேசப்படவியலின் வளர்ச்சியில் ஒரு திருப்பு முனையாக காணப்பட்டது. ஓரங்குல படங்கள் பௌதீக பண்பாட்டு இயல்புகளினை தெளிவாக காட்டி இருக்கின்றது. முதலாக பிரித்தானியாவே இந்த படங்களினை வரைந்தது. அதற்கு பின்பு உலக நாடுகள் பல ஓரங்குல இடவிளக்கியல் படங்களை வரைந்து கொண்டது. விமானங்கள், செய்மதிகள் என்பனவற்றின் மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இன்று இடவிளக்கவியல் படங்களினையும் தேசப்படங்களினையும் மிக சரியாகவும் திருத்தமாகவும் வரைவதற்கு உதவியாகி இருக்கின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேசப்படங்களின் வகைகள் தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.